ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே நீங்கள் வந்து தீபாவளி முறுக்கு ரியலாக செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம பேக்கரியில் ஷூட் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கோம். இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், உப்பு கலந்து வச்சுருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளும் ஓமும் வந்து தேவைக்கு சேர்த்துக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூடான எண்ணெயில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு டால்டாவை நல்லா உருக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் வந்து அதையும் சேர்த்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து நிறைய முறுக்கு செய்கிறதுனால 12 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுக்கிறாங்க. இந்த பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா இவங்க மதுரையில் இருந்து வர வைக்கிறாங்களாம். இது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நீங்கள் பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டால் போதும்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாதாரண பச்சரிசி கூட இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ அளவுக்கு நீங்கள் பச்சரிசி மாவு எடுத்தால் 200 கிராம் அளவுக்கு உடைச்சக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 12 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்தாங்கன்னா 2 கிலோ அளவுக்கு உடைச்சக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அளவு அதிகமாக இருக்கிறதுனால இவங்க 2 கைகளை யூஸ் பண்ணி நல்லா பக்குவமாக பிசைஞ்சிக்கிறாங்க. நீங்கள் கம்மியாக எடுக்கிறதுனால உங்களோட கைகளை யூஸ் பண்ணி பிசைய சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கையில் பிசைஞ்சால் மட்டும்தான் முறுக்குக்கான ஸ்பெஷல் டேஸ்ட் வந்து வரும்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நார்மலாக எந்த முறுக்கு குழாய் யூஸ் பண்ணி முறுக்கு பிழிவீங்களோ அந்த முறுக்கு குழாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க அதிகமாக செய்கிறதுனால மிஷின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி முறுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ அந்த சைஸ்க்கு இவங்க பிளேட் போட்டு முறுக்கை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடான எண்ணெயில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை போட்டுட்டு அதில் பபுள்ஸ்லாம் அடங்கின பிறகு அந்த முறுக்கை நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான சுவையான தீபாவளி முறுக்கு ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேறு ஏதாவது கடையில் செஞ்சாங்கன்னா அது தானாகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.